السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا من ذكر هادم اللذات. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்பங்களை முறித்துவிடும், உறவுகளை பிரித்துவிடும், ஆசைகளை அழித்துவிடும் மன்னர்களும் விதிவிலக்கல்ல. மாட மாளிகைகளில் இருந்தாலும் அது கண்டிப்பாக அடைந்தே தீரும். உலக வரலாற்றில் கருத்து வேறுபாடுகள் நிறைந்த எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மாத்திரம் கருத்து வேறுபாடு என்பது கிடையாது. அதுதான் அல்லாஹ் மனிதனை படைத்த பொழுதே நிர்ணயம் செய்துவிட்ட மரணம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மரணத்தில் மாத்திரம் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய எல்லா ஆராய்ச்சிகளும் தோற்று போகிற ஒரே ஒரு இடம் அது மரணம் மாத்திரம்தான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தினுடைய சூட்சமத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்மாவினுடைய ரகசியத்தை விளங்க வேண்டும். மரணம் என்றால் என்ன என்பதற்கு உண்டான விளக்கத்தை அரபியிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், குரூஜுர் ரூஹி மினல் ஜஸத், உடம்பிலிருந்து உயிர் வெளியேறுவதற்கு பிறகுதான் மரணம் என்பார்கள். ஆன்மாவை பற்றிய அறிவையும் ஆராய்ச்சியையும் அல்லாஹ் மனிதர்களுடைய நலனை முன்வைத்து அல்லாஹ் மறைத்தே வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லுவார், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ஆன்மானா என்ன, ரூஹ்னா என்ன என்பதாக உங்களிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நிச்சயமாக ஆன்மாவினுடைய விஷயம், ரூஹ்னா என்ன என்பதனுடைய ஞானம் அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார். எனவே இந்த உடலுக்கு தான் அழிவு ஏற்படுமே தவிர இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு எந்த விதமான அழிவும் ஏற்படுவது கிடையாது. மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் தான் உடலிலே ஏற்படக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் சுவைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறது. இந்த உடம்புல ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பெயரும் மதிப்பும் மரியாதை
இதுவரைக்கும் எப்ப குளிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டவங்க இனிமே எப்ப குளிப்பாட்டுவீங்கன்னு கேட்பாங்க. எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? லுஹருக்கா அசருக்கா? பேர் மாறிவிடும். அப்துல்லா என்றோ அப்துல் ரஹ்மான் என்றோ கூப்பிட மாட்டார்கள். ஜனாசா எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? எழுதி போட்டீங்களா? எல்லாம் போடல எழுதி போட்டாச்சா? எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடலுக்குள் ரூஹ் இருக்கின்ற வரைதான் இந்த உடலுக்கு மதிப்பு மரியாதையுமே தவிர ரூஹ் இல்லை என்று சொன்னால் இந்த உடலுக்கு வேறு பெயர் வந்துவிடும். இந்த உடலுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்க போவது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இந்த உடலை பற்றியும் இந்த ரூஹை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, குல்லமா நமிஜத் ஜுலூதுஹும், எப்பொழுதெல்லாம் நரகவாசிகளுடைய உடல் நரக நெருப்பிலே வெந்து கருகி போகிறதோ, அந்த உடலினுடைய தோல்கள் கருகி போய்விடுமோ, பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த உடலுக்கு வேறு ஒரு தோலை அல்லாஹ் மாற்றி விடுவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே இந்த உடல் எந்த விதமான சுகத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்க போவது கிடையாது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாதான், ரூஹ் தான் சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்தில் சில நபர்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் மரணத்தை தழுவி விடுவார்கள். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து மரணத்தை ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப நாள் வாழ வைத்திருப்பார். நீண்ட காலம் அவர்கள் தான் உயிரோடு இருப்பார்கள். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு எப்பொழுது எந்த நேரம் எங்கே மரணம் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் முடிவு செய்து வைத்து விட்டால் அந்த கதாவை, அந்த கதிரை, அந்த விதியை நாம் நம்ப வேண்டும். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மரணத்தை குறித்து பேசக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இரண்டு விஷயங்களை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, முஸ்லிமை பொறுத்தவரை மரணம் என்பது இழப்பல்ல. இந்த மரணத்திற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை ஆரம்பிக்க போகிறது. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, அது மறுமையினுடைய விளைச்சல் நிலம். இந்த உலகத்தில் நாம் எதை அறுவடை செய்கிறோமோ அதைத்தான் நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்ள போகிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையினுடைய கடைசி தான் மரணம், மறுமையினுடைய தொடக்கம் தான் மரணம். இதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யதார்த்தத்தை முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அடிக்கடி அளவுக்கு அதிகமாக மரணத்தை தினத்தோறும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த அடியான் மரணத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அடியான் பாவங்களின் பக்கம் அவனுடைய கவனம் திரும்பாது. எப்படியாவது நல்லவர்கள் செய்துவிட வேண்டும், மறுமைக்கான தயாரிப்புகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதல் எந்த மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாக மரண சிந்தனை வருகிறதோ அவனுக்கு மறுமையினுடைய ஞாபகம் அதிகமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரண்டு விஷயங்களை நம்முடைய உள்ளங்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மரணம் என்பது இழப்பல்ல, ஒரு முஸ்லிமினுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்பு தான் மரணம் என்பதை நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, படைத்தவனுடைய சக்தியை, படைப்பினங்களுடைய பலகீனத்தையும் விளங்க வைப்பதுதான் மரணம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் படை தளபதி. பாரசீக மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். எந்த ஒரு தளபதியும் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியது கிடையாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னனுக்கு இப்படி கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகம், உங்களுடைய படை வீரர்கள் உலகத்தையும் உலக வாழ்க்கையையும் விரும்புவார்கள். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய கூட்டம் என்னவென்று சொன்னால் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இடத்தில் இருக்கிறது. அந்த கூட்டத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், முடிஞ்சா அந்த கூட்டத்தை ஜெயிச்சுக்கங்க. எழுதி அனுப்பிய வாசகம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாளில் அந்த படை வென்றதாக சரித்திரம்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது, மாறாக மரணத்தை வரவேற்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு முஸ்லிமிடம் மாத்திரம்தான் நான் யாருங்கிற பயோடேட்டா தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் யார், நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போவேன், என்ன செய்தால் என்ன கிடைக்கும், என்ன செய்யாவிட்டால் என்ன தண்டனை கிடைக்கும், இது எல்லாத்துக்குமே உண்டான கேள்விக்கு உண்டான பதில் முஸ்லிமுக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் யார், நான் முஸ்லீம், நான் யாரிடமிருந்து வந்திருக்கிறேன், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறேன், நான் யாரிடம் மறுபடியும் திரும்பி செல்ல போகிறேன், அல்லாஹ்விடம் தான் நான் மறுபடியும் மீளப் போகிறோம். இந்த இடைப்பட்ட இந்த காலத்திலே என்ன செய்யணும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது. நல்லது செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், பாவங்கள் செய்தால் நரகம் கிடைக்கும். நல்லது செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய அதிருப்தி கிடைக்கும். இப்படி ஒரு முஸ்லிம் நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கே திரும்ப செல்லுவேன், எதை செய்தால் என்ன கிடைக்கும் என்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதிலை நாம் மாத்திரம்தான் பெற்றிருக்கிறோம், எந்த சமூகமும் பெறவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கிடைத்த இந்த வாழ்க்கையை, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கு முன்னால் அந்த மரணத்திற்கு உண்டான தயாரிப்பை சரியான முறையிலே செய்து முடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர்களுக்கு நல்ல மௌத்து வந்திருக்குதுன்னு சொன்னா சில அடையாளம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது தீய மரணமா என்பதை சில அடையாளங்களை வைத்து கண்டுகொள்ளலாம் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல் விஷயம், நல்ல மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருப்பார். மௌத்து வருகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடுகிறான் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இஸ்தஅமலஹு, அல்லாஹ் அவரை பயன்படுத்திக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன பொருளா பயன்படுத்திக்கிறதுக்கு? ஒரு பேனா இருக்குதுன்னா இங்கு இருக்கிற வரைக்கும் எழுதிட்டு தூக்கி போடலாம், பொருள்னா பயன்படுத்திக்கலாம். மனிதன் அந்த பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்லவே, அப்படியே நீங்க இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளுவான் என்றால் யுவஃபிகுஹு பிஅமலின் ஸாலிஹின், அல்லாஹ் அந்த அடியானுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நல்லவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த அடியானுக்கு கொடுப்பார். இதுதான் அல்லாஹ் அந்த அடியானை பயன்படுத்திக் கொள்ளுவான் என்பதற்குண்டான அடையாளம், அர்த்தம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் நல்லவர்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம். விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அடியான் பாவங்களை செய்கிறானோ அல்லாஹ் அந்த அடியானை விரும்பவில்லை என்று அர்த்தம். கணிக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, கிடைத்த பொழுதே வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லவர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமீர் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மரண நேரத்தில் இருக்கிறார்கள், சகலாத்துடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அழுகிறார்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சகலாத்துடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் மக்ரிபினுடைய வாங்கு சொல்லப்படுகிறது. கேட்ட உடனேயே இந்த பெரியார் சொல்லுகிறாய், அப்படியே தூக்கிட்டு போக அப்படின்னு சொன்னவனே சுற்றி இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்க, எங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னவனே, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து விட்டது, நான் போய் மக்ரிப் தொழுகணும் அப்படின்னு சொன்னவனே, 2 நபர்கள் இந்த பெரியாரை தூக்கி கொண்டு வருகிறார்கள், மஸ்ஜிதுக்குள் வருகிறார்கள். முதல் ரக்காத் தொழுகிறார். முதல் ரக்காத்தில் சஜிதாவிலேயே அவர்களுடைய உயிர் பிரித்து விடுகிறது. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ நபர்கள் ஆசைப்படுவார்கள் தொழுதுகிட்டு இருக்கும் போது மூத்தாகணும். ஆனால் அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் சிலர் தான். நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
ஒரு ஹதீஸிலே வருகிறது, கமா தஈஷூன கமா தமூத்தூன, நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படியே நீங்கள் மரணம் அடைவீர்கள். கமா தமூத்தூன கமா துபஅஸூன, நீங்கள் எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அந்த பெரியாருக்கு ஆசை தொழுகும் போதே உயிர் போக வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் அந்த ஆசையை கபூல் செய்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதும் போதே மௌத்தாக ஆசைப்பட்டார். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது என்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த அடியாருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அவர்களுக்கு ஷஹாதத்துடைய மரணம் வருகிறது. எந்த ஆயத்து ஓதுனாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சனஸ்ததரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன் என்ற ஆயத்தை அவர்கள் ஓதி முடிக்கிறாங்க. கலகக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். அவர்களுடைய ரத்தம் பதிந்த அந்த குர்ஆனை வீட்டில் வரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஷஹாதத்தினுடைய மரணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்தார். தொழுது கொண்டிருக்கும் போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஃபாத், ஷஹாதத்துடைய மரணம். எனவே நாம் எப்படி வாழுகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய மரணம் வரும். நம்முடைய மரணம் எப்படி வந்ததோ அப்படித்தான் நாம் நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் குறித்து உண்டான முன்னறிவிப்பையும் அல்லாஹ் சில நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். மரணம் வரக்கூடிய அந்த முன்னறிவிப்பையும் அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாவதற்கு 80 நாளைக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது, இதுக்கப்புறம் நாம் உயிரோடு இருக்க மாட்டோம் தெரிந்தது. ஹஜ்ஜத்துல் விதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ். அந்த ஹஜ்ஜை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னாளில் 80 நாளைக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நிகழ்ந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மகன் கேட்கிறாங்க, அபூபக்கரினுடைய தந்தையை ஏதாவது ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வரணுமான்னு கேட்டவனே அபூபக்கர் சொன்னாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னவனே மருத்துவர் வந்த உடனே கேட்டாரு, நான் மௌத்தாயிரம் எனக்கு தெரியும், நீங்க வந்து சிகிச்சை பண்ணீங்கன்னா என் மௌத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவீங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த மருத்துவர் சொன்னாரு, யாருக்கும் யாருடைய மௌத்தையும் தள்ளி போடுவதற்குண்டான அதிகாரமும் கிடையாது, அப்படிப்பட்ட சக்தி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொன்னவனை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து சிகிச்சை பார்க்குறீங்க, என்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பதையும் கூட சில முன்னறிவிப்புகளின் மூலமாக அல்லாஹ் சில அடியார்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், மூன்றாவது மரண நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு சில அடியார்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அது நல்ல மரணம் வந்தவர்களுக்கு உண்டான அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், சில அடியார்களுடைய மரண நேரத்தில், எல்லா அடியார்களுடைய மரண நேரத்திலேயும் ஷைத்தான் வந்து சொல்லுவான், நீ யூதனா மூத்தா போயிரு அல்லது கிறிஸ்துவனா மூத்தா போயிரு என்பதாக அந்த சகராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை அந்த ஷைத்தான் குழப்புவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ மனிதர்கள் மாறுகின்ற பொழுது முஸ்லிம்களாக இருந்தும் கடைசி நேரத்தில் களிமா சொல்லாமல் மௌத்தானவர்கள் ஏராளம். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு பலியானவர்கள் ஏராளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஷைத்தானுடைய அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களான அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்தினுடைய நேரத்தில் களிமா சொல்லக்கூடிய ஆக்கி சில அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், மன்கான ஆகிரு கலாமிஹி இந்தல் மௌத்தி, மரண நேரத்தில் ஒரு அடியானுடைய கடைசி வார்த்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா தகவல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போய்வாரு. என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சகராத்துடைய அந்த நேரத்திலே, உயிர் வாங்கக்கூடிய அந்த நேரத்திலே எந்த அடியாருக்கு களிமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்ததோ தகவல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார்.
இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு சட்ட மாமேதை இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த இமாம் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கலிமா சொல்லி தரீங்க? இந்த கலிமாவை நான் மறந்திருந்தாதான் நீங்க எனக்கு சொல்லி தரணும். வாழ்நாள் முழுக்க இந்த கலிமாவை சொல்லாத நாள் இல்லை. இந்த கலிமாவை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தேன், பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். எனவே எனக்கு இந்த கலிமா வாழும்போது மறக்கல, மூத்தா போற இந்த நேரத்தில் எனக்கு மறக்கல. நான் கலிமாவை சொல்லிவிட்டேன் என்பதாக பெரியார் சொல்லுவார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் அதை யாராலும் தடுத்து விடவும் முடியாது. மரண சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் 3 பாக்கியங்களை கொடுப்பார். யாருக்கெல்லாம் அதிகமாக மரணத்தினுடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறதோ அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு 3 விதமான பாக்கியங்களை கொடுப்பார். முதலாவது விரைவான தௌபா. தௌபாவை அல்லாஹ் அந்த அடியான் செய்தால் அல்லாஹ் அந்த அடியானுடைய தௌபாவை விரைவாக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வார். இரண்டாவது போதும் என்ற மனம். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேருக்கு இருக்கவே இல்லை. இன்னும் கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னும் கிடைச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குமே, சொந்த வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு இருந்தா அந்த வாழையை விடலாமே அப்படிங்கிற போதும் என்ற மனம் நிறைய நபர்களுக்கு அது இருக்காது. அல்லாஹ் நாடியவர்களுக்கான அந்த போதும் என்ற மனதை தருவார். யாருக்கு மரண சிந்தனை அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் போதும் என்ற அந்த மனதை, அந்த பக்குவத்தை அல்லாஹ் கொடுப்பார். மூன்றாவது வணக்க வழிபாடுகளில் உற்சாகம். சில பேருக்கு குறையாக இல்லை, கொஞ்சம் தொழுதால் நாளைக்கு தொழுதுக்கலாம், நாலு கழிச்சு தொழுதுக்கலாம் அப்படிங்கிற வணக்க வழிபாடுகளின் மீது உண்டான கவனம் குறைவு. தாடியெல்லாம் நரைச்சதுக்கு பின்னாடி தொழுதுக்கலாம், நரைக்கிறது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கணும். ஆனால் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வணக்க வழிபாடுகளின் மீது உண்டான ஆர்வத்தை, உற்சாகத்தை அல்லாஹ் யாருக்கு மரண சிந்தனை அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த அடியார் உலகத்தின் மீது உண்டான சிந்தனை இல்லாமல் மறுமையின் மீது உண்டான சிந்தனை அளவுக்கு அதிகமாக இருக்கும். மரணத்திற்கு பின்பு உண்டான அந்த வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்பை இந்த உலகத்தில் பரிபூர்ணமான முறையிலே செய்து கொள்வார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, மரணம் என்பது அது யாராலும் விட்டுவிடவும் முடியாது. நம்மளுடைய கவனை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை ஒரு நிமிடம் கூட நகர்த்தவும் முடியாது, முன்னால் நகர்த்தவும் முடியாது, பின்னால் தள்ளி போடவும் முடியாது. எனவே அந்த மரணத்தை நாம் எதிர்கொள்ள காத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களும் தந்தல் புரிவானாக. கொடுத்த இந்த வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான நல்லவர்கள் செய்து மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. கெட்ட மரணங்களை விட்டும், அகால மரணங்களை விட்டும், துர்மரணங்களை விட்டும், கலிமா சொல்லாத மரணங்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பு புரிவானாக. நம்மை விட்டு மரணம் அடைந்து விட்ட நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும் கபரிலே அல்லாஹ் வேதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்